ஏப்ல சின்னதாய் என்ன இவ்வளவு காய் நறுக்கி வச்சிருக்க? என்ன செய்ய போற? ஹோட்டல எதுவும் திறக்க போறியா? அவ்வளவு காய் நறுக்கிச்சு உங்க அப்பா பொங்கப்படி கொண்டு காயபுரம் நறுக்கிச்சு. என்ன செய்ய போற? இவ்வளவு காய் நறுக்கி வச்சு பூரா கெட்டலா போகுது, காஞ்சி போகுது. எதுக்குள்ள இவ்வளவு காய் நறுக்கி வச்சிருக்க? என்ன கறி வைக்க போற? ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க பூரா காய் நறுக்கி போட்டு பொங்க கறி வச்சுட்டா பொங்க கறி சாப்பிடணும் போல இருக்குல்ல, அதான் எங்க அப்பா கொண்டு வந்து எல்லா காயும் நறுக்கி வச்சிருக்கேன். இனிமேதான் கறி வைக்கணும். சரி சரி, பொங்க கறி வைக்கிறது இவ்வளவு நறுக்கி வச்சிருக்கியா? நான் நினைச்சு திடீர்னு ஹோட்டல எதுவும் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நம்ம சின்னதாகி தான் அவ்வளவு சமைக்க தெரியாத, எப்படி ஹோட்டல வைப்பான்னு மாறி ஒரு நினைப்பு வந்துச்சு. சரி சரி, பொங்க கறி வைக்கான்னு இவ்வளவு காய் நறுக்கி வச்சிருக்கேன். சரி சரி, வை வை சீக்கிரம் வை, வயிறு பசிக்கு சாப்பிடணும். ஆமா, எல்லா காயும் நறுக்கி போட்டு கறி வச்சதானே ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஒரு பெரிய பானை நிறைய வச்சிருக்காங்க, அதை சுட வச்சு நான் பாட்டு சாப்பிட வேண்டியதா. குழம்பு வைக்க வேண்டிய பிரச்சனையும் இருக்காது, சண்டையும் வராது. சோத்த மட்டும் பொங்கி வச்சா போதும். சரிப்ல, நீ காயெல்லாம் வெட்டி போட்டு குழம்பு வச்சு நான் மாட்டது கிணத்துல வந்து பத்தி ஒன்று கெட்டி வச்சுட்டு வரேன். மத்தியானம் கஞ்சி ஊற்றி வீட்டுக்கு வந்துருவேன். குழம்பு வச்சிருவியா? இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணுமா கிணத்துல இருந்து? காயெல்லாம் நறுக்கி வச்சு குழம்புக்கு எவ்வளவு நேரம் பானையில போட்டு வேக வச்சு குழம்பு வந்துட போது. காயும் சீக்கிரம் வந்துடும். பருப்பு யாருக்குன்னு அடுப்புல போட்டுட்டு பருப்பு வெந்தாச்சு. காயம் எடுத்தாலும் போடணும், அதெல்லாம் டக்குன்னு வச்சிருவேன். நீ வரும்போது 5 வாழையில அறுத்துட்டு சும்மா கையாட்டிட்டு வந்தேன். வாழையில சாப்பிடும் போலே இருக்கு. சரி சரி, அறுத்துட்டு வரேன். அப்புறம் நேரம் ஆயிட்டுனா மாடு ஊட்டிக்கே இருக்கும். அங்க கிணத்துல நின்று மாடு மேயாது பத்தி அந்த பூசணிக்காய் இருக்கிற அது மாதிரி தனியா கூட்டுவேன். அது அழகா இருக்கு, சாப்பிடும் போல நினப்பா இருக்கு. கேட்டா பிள்ளைதாச்சு பொம்பளை, நீ சும்மா உட்கார்ந்த போது எல்லா சோறுகளும் நான் உனக்கு வச்சுட்டாரு. அப்படியே 2 நாள் நீட்டினாரு. 3ஆம் உனக்கு வேலையே தான். நானே அங்க காட்டுல வளர்ந்துட்டேன், வீட்டு வந்து சோறு பொங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. யாராவது பொங்கி தந்தா நல்லா சாப்பிடலாம் போல நினைப்பா இருக்கு. யார் பொங்கிட்டாரு? வேற பூசணிக்காய் கூட்டு வைக்கணுமா? பூசணிக்காய் கூட்டு. சரி சின்னதாயி, குழம்பு கூட்டெல்லாம் சீக்கிரம் வச்சிரு. பூசணிக்காய் அல்வாவோட படுத்துமா? அல்வா அதையும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு. எனக்கு அல்வா திங்கணும் போல இருக்கு. அன்னைக்கு இருட்டுக்கிற அல்வா தின்னுட்டு அல்வா நாக்குல ருசி ஒட்டிக்கிட்டு பத்திக்க. அந்த அல்வா நினைப்பாவே இருக்கு. அல்வா சேர்த்து பண்ணி வச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துருந்தேன் கிணத்துக்கு போயிட்டு. அல்வா வேணுமா? அல்வா மூஞ்சிக்கு அல்வா ஒரு கேடுன்னு இந்த கஞ்சி ஏறி வைக்கிறதுக்கு பெரும் பாடா இருக்கு. அதை வைக்கும்போது எனக்கு தலை சுத்து மயக்கமாது. என்ன செய்யன்னு தெரியல. இவனுக்கு அல்வா கஞ்சி வேணுமா? அல்வா நான் என்னங்க ஹோட்டல்ல நடத்து உனக்கு அல்வா ஒரு கேடு. இந்த மூஞ்சிக்கு அல்வா கண்டு ஒண்ணு முடியாது. வேணா நீ செஞ்சு தின்னு. சோறு வைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு அல்வா வாயை முட்டு பேர் பத்தியா? வாயில எனக்கு வேற ஏதாவது வந்துருப்பேன். ரொம்ப கோவத்துல இருக்கேன். சும்மா இருக்கு. எப்படி உங்க அப்பா கொண்டது காய்கறி நிறைய இருக்கு, நானாயிட்டுனா காஞ்சு போவோம், அழுகி போவோம். அதனால சரி வீணா போவாண்டா அல்வா கிண்டிதான் கேட்டேன். நான் என்ன உன்ட வேற எதுவுமே கேட்டேன்? கேட்க கூடாத கேட்டு இந்த குதிக்க வானத்துக்கு பூமிக்க என்ன கேட்ட? ஒரு கரெக்டா அல்வா உனக்கு கிடையாது. அது என்ன கனமாவா இருக்கு? கணத்தை போல வச்சு கிண்டு வைப்பல. சும்மா அடுப்புல போட்டு கிண்டுனா அல்வா வர போகுது. இதுக்கு போட்டு அல்வான்னு மூச்சத்துக்குதா ஏன்டா? நீ ஒண்ணு செய்யாண்டா, ஒரு சோத்தையும் கறியும் மட்டும் பொங்கி வை போதும். நான் இலையை எடுத்துட்டு வரேன். போற போற சரி, அந்த தட்டுல விட்டு எந்திரிக்க மாட்டேங்க. இருந்த இடத்துல இருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அல்வா வேணுங்க, கூட்டு வேணுங்க, சோறு வேணுங்க, ரசம் வேணுங்க, மோர் வேணுங்க, தயிர் வேணுங்க. எவன் செஞ்சுட்டு இருக்கா? உனக்கு மேல வேற கறி இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. உனக்கு சோத்தை மட்டும் பொங்கிட்டு வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். சும்மா கண்ண நினைப்பா இங்க வராத இலையை எடுத்துக்கிட்டு தின்னா மட்டும் வா, எல்லாம் வராத போட்டுங்க. எப்படி இப்ப நான் வந்து என்ன கேட்டுட்டேன்? செஞ்சு தரேன்னா செஞ்சு தரேன்னு சொல்லி, செஞ்சு தரமில்லன்னா தரமில்லன்னு சொல்லி, அதுக்கு வாய்க்கு வந்த மேல பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. கண்ணு நம்ம பழுத்து பத்திக்கா. அன்னைக்கு உங்க அப்பா பொங்கப்படி கொண்டு வரும்போது ஒத்த முட்டையை வச்சு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா? அவிக்குது என்ன, பொறிக்குது என்ன, கறிக்குது என்ன, வறுக்குது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா. இதை நான் ஒரு ஆம்லேட் படுத்தானா வெறும் உப்பா அள்ளி போட்டு நீக்கி சும்மா கிண்டி தந்துருவேன். வெந்து வேளாமே இருக்கும். அப்பனுக்கு ஒரு பார்வை, நம்மளுக்கு ஒரு பார்வை. என்ன இந்த பார்வை எல்லாம் சரியில்லை இருக்குதானே இல்லை? உங்க அப்பா கிளம்பி பத்திக்கா. ஏங்க உங்களுக்கு விளையாட்டுக்கு சொன்னாங்க. நான் கிண்டி உங்களுக்கு என்ன வேணும்னு என் வகை வகையா சொல்லிட்டு நான் அப்படி மணக்க உங்களுக்கு செஞ்சுக்கி உங்களுக்கு செஞ்சுருக்கேன். யார் செஞ்சுருக்கேன்? என் புருஷனை செஞ்சுருக்கிறது எனக்கு வேலையே. நான் செஞ்சுக்கீங்க, நீங்க போய் வாழையில எடுத்துட்டு மறக்காம சாப்பிடாதீங்க வீட்டுக்கு. சரிங்களா? சரி, நீ எல்லாம் செஞ்சு வை. நான் சொன்னதெல்லாம் மறக்காம செஞ்சு வச்சிரு. நான் போற வேலை எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஏன்னா காய்கறி இவ்வளவு காய்கறி வெட்டிச்சிருக்கல, அயலுக்கு சேர்த்து கஞ்சி கறி ஆக்கிடு. அயலுங்க வந்து சாப்பிட்டு போட்டோம். ஐயா அங்கேயே தனியா போட்டு காய்கறி எங்க குழம்பு வைப்பாரு. இவ்வளவு காய் வெட்டிச்சிருக்கல, அயலுங்க வரட்டும். நான் சொல்லிட்டு போறேன். சரியா? நீ சீக்கிரம் செஞ்சு வச்சு மத்தியானம் சாப்பாடுங்க வந்துருவாங்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க கிணத்துக்கு, நான் செஞ்சு வைக்கேன். சரிங்களா? நான் மாடு குட்டியெல்லாம் கிணத்துக்கு பத்திட்டு போறேன். நீ மாடு குட்டியெல்லாம் தேடான்னு கோழிக்கு மட்டும் 5 இற போட்டுரு. கோழியில நாயல் கடிச்சு பட்டுறாம பாத்துக்கா. நான் அப்படியே மேய்க்க முடிஞ்சா மேய்ச்சிட்டு வரேன். இல்லைன்னா அங்கே கெட்டி பட்டு மத்தியானம் வந்துருவேன் கஞ்சிக்கு. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவனுக்கு பொங்கி வச்சு தட்டுதான் நமக்கு பெரிய உபத்திரமா இருக்கு. அப்பா தானே வேற பொங்கி வச்சு தட்டணுமா? அதுதான் எங்க அப்பா சண்டை போட்டு விட்டு போனா போல. கையோட என்ன கூட்டு போயிருக்கலாம். இவன் அநியாயம். இவன் எவ்வளவு நின்று தலைமையில எனக்கு. இவனுக்கு மட்டும் பொங்கி வச்சு எங்க அப்பா தான் ஏன்னா தூக்கிட்டு ஓடிதான் அப்பா வீட்டுக்கு மேல. இவனுக்கு ஒரு காலில் கயிறு போட்டுக்கிறேன் சரி போடுவாங்க. நான் கிடப்பான். என்ன சின்னதா இவ்வளவு காய் வெட்டிச்சிருக்க? அவங்க அப்பா பங்குபடி கொண்டு வந்து காயபுரம் வெட்டிட்டு ஒரே நாள் வெட்டி குழம்புக்கு பப்பியா? என்ன செய்ய இவ்வளவு காய் வெட்டிச்சு? கூட்டு குழம்பு பொரியல அவியல ரசம் வைக்க பப்பி இவ்வளவு காய வச்சு. சரி சரி, வை அது ஒண்ணு ஒரு மாசம் ஆனா சுடாச்சு சாப்பிடலாம். நாள் ஆகாத குழம்பு நல்லா இருக்கும் பத்தியா. நல்லா சுடாச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும் குழம்பு. எனக்கு ஒரு கரண்டி குழம்பு தான். சரிக்கா, எனக்கு கொஞ்ச நேரத்துல குழம்பு வச்சு முடிச்சிருவேன். குழம்பு வச்சு சொல்லுதான் வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு நாள் இந்த பக்கம் அரமடல் திடீர்னு வந்திருக்கல, என்ன விஷயம்? எவ்வளவு பொங்கல் விட்டு பொங்கத்தை சாப்பிட்டாச்சு, பொங்க கறிலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. வீட்டுல சும்மா இருக்கு, சரியா இருக்கு, எரிச்சலாக இருக்கு. 4 சவத்துக்குள்ள எவ்வளவுக்கு இருக்கு அடுத்து அதை ஒவ்வொரு வீட்லயா போய் பார்த்துட்டு வர. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்தாச்சு. சின்னதா என்ன செய்ய ஓவிட்டு நீ அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க. சரி சீக்கிரம் குழம்பு வை. ஏன் மாடுத்தியாக்கா பொங்கல் கருமங்கனே எப்படி? என் வீட்டு 2 கட்டுக்காரன் சும்மா இருந்து காஞ்சிட்டு அடக்க. வேணா கருமான வெட்டி தரம் கொண்டு வா. சும்மா இருக்கீங்க சும்மா இருக்க கருமான கடிச்சு பாரு, நேரம் போகும். வேணா எடுத்துட்டு வந்தாக்கா 4 கட்டுக்காரன் 4 கருமான கொண்டு வரியா? நான் ஒத்த ஆண்டாதாய் கிளம்பி பல்லிலே மாதிரி கரும்பு இருக்கு. அதான் நான் கரும்பு வாங்கல பத்திக்கா. சரி, அவன் எடுத்து திங்க போறான். கல்யாணம் சும்மா இருந்து பாத்துக்கிட்டு போனா நம்ம சவச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. நீ இருந்தா வேணா 2 கரும்பு கூட உன் பேச்சு நானும் தின்னுக்கிறேன். நாங்க மாடத்தேக்கா கரும்பு வாங்கிட்டு போங்க. கரும்பு தின்னு முடிச்சா என்னன்னு கேளுங்க. நான் மாதிரி தார ஒரு வரமா இருந்து உங்க பாட்டு தின்னுட்டே இருங்க. நேரம் போறது தெரியாது, வாரம் தெரியாது.
பல்லுலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அப்புறம் சின்னதாய் கரும்பு வந்து பல்ல கட்டி தான் செய்வாங்க. ஊருக்கு சொல்லிடுறாங்க அப்படி பையா மாமியா காதுக்கு வச்சு அவதான் டங்கு டங்கு இங்க வந்து ஆடி விட ஆடி மாமியா. ஏன் சின்னதாய் நான் ஒரு நாளைக்கு ஒரு துண்டு கரும்பு முழுசா திங்க மாட்டேன். நீ தந்துட்டு கரும்பு தந்து ஒரு மாசம் வாடும் போல இது என்ன தின்னு இருக்க இது வேற மறுபடியும் ஆனாந்து வாங்கிக்கான்னு சொல்லுதியே. சரி சரி முடிஞ்சளவு தின்னு பாக்க தின்னுட்டானா வந்து கேட்க திரும்பத்தா. ஏக்கா மாணிக்கா உங்க வீட்டு போன இங்க இருந்து ஓரமா இருந்து கரும்பு தின்னுங்க. நான் பொங்க கறி வைக்க போறேன். கொஞ்ச நேரத்துல வச்சு முடிச்சிடுவேன். நீங்க கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வாங்க. என் புருஷனுக்கு என்ன கறி எப்படி வச்சு கொடுத்தாலும் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாளா நல்லா இருக்குச்சுன்னு வாசம் வந்துட கிடையாது வாயில இருந்து. நீங்களா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க என் குழம்பு எப்படி இருக்குன்னு. சரி சின்னதா அப்புறம் ஊட்டி போயிட்டு அந்தியால வாரேன் பொங்க கறி வாங்குறதுக்கு. கரும்பு நல்லா தின்னமா இருக்கு நல்லா இனிப்பா இருக்கும் போல. எங்க வாங்கின கரும்பு தேனி கரும்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு தின்னமாவும் நல்ல கனமாவும் இருக்கு. ஏதோ கோபாலு என்ன வாழை வயல விட்டு ஆட்டு மேய்ச்சால ஏதோ எவ்வளவு தரிசிக்காரு கிடக்கு இப்பதான் மழை மேய்ச்சி எல்லா இடம் பச்சை பச்சைன்னு இருக்கா. காட்டுல கொண்டு மேய்க்க வேண்டியதல்ல வய உள்ள ஒன்று மேய்க்க வய தலைமாட்டு விட்டு மேய்க்க போலன்னு விட்டா ஏன்னா வெளியில பத்துல ஆட்ட வாழை இலை ஒரு இலை 10 வாழை இதே வெட்டி மார்க்கெட் போடலாம். சும்மா இருக்க போல இந்த ஆடு குட்டி மேய்க்க போல இதை இலை வெட்டி போடலாம்னால நானும் ஒரு 4 ஆடை வச்சு பழச்சிக்கலான்னு பார்த்தா இது ஆடையில இல்ல குரங்கையில இருந்து காடு பலம் அழைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பக்கம் குனிய மாட்டேங்குது. எங்கதான் குனியணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோ தெரியல. சரி அங்க காட்டையில தான் குனியல. சரி வாழையில நல்ல முட்டு நிறைய புல்லு இருக்க முட்டு வளர்த்தி இருக்குங்கன்னு வந்து விட்டா நல்ல மியாயமேன்னு பார்த்து இங்க வாழை காய்க்கு வாழை இலைக்கு இப்படி மேல நிமிந்தாலே அலையுது. இதெல்லாம் எனத்தை பொழைச்சு நம்மள காப்பாத்து கொடுக்குது. இதெல்லாம் பிடிக்கும் போது செம்பி குட்டியால பிடிச்சிருக்கோம். வெள்ளாடு பிடிச்சிட்டு வந்திருக்கா. வெள்ளாடு இங்க 2 அங்க 2 கடிச்சோன்னா அலைய நிமிந்தாலே தான் அலையணுங்க. செம்பரியாடு அப்படி இல்ல விட்டாலும் நல்லா 10 பிடிக்கும் மியாயம் பத்திக்கா. செம்பரியாட பிடிச்சிருந்தா ஒரு எங்களை பத்தி விடாம அது பாட்டு அங்க நின்று மியாயம். இந்த வெள்ளாடையில கோபத்தை அடிச்சு ஆடையில இது அப்படிதான் பண்ணிட்டாங்க. சேட்டை பயங்கரமா பண்ணு ஒரு இடத்துல நிக்கவும் செய்யாது. குடியாரம் கூட அலையுது ஒண்ணு இந்த ஆடையில் கூட அலையுது ஒண்ணு. என்னப்பா செய்ய வெள்ளாட்ட குட்டினா நல்ல விலை போகும். அதுல கிடா குட்டினா நல்ல விலை போகும்னு சொல்லிட்டாவ. சரி நான் ஒண்ணுக்கு 4 குட்டியை பிடிச்சிட்டேன். சரி நமக்கு தான் மேய்க்க இடம் இருக்கு. வாழை வேலை பத்திட்டு அது பாட்டு மேய்ச்சிட்டு போப்பது கலரு என்னத்த சொத்த அதிக பப்பன்னு பார்த்தேன். அது என்னடானே நான் அழகா படுத்துது. ஒரு குத்து கஞ்சி விட நிம்மதியா குடிக்க முடியல. ஒரு குத்து கஞ்சி வாயில அழிச்சு பக்கத்து வாயில போய் கடிச்சிட்டு இருக்கு. அவன் டோலாங்க ஆட்ட பத்துங்க. என்ன செய்ய என்னத்த சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. குரங்கு படாத பாடு நாய் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இதை பத்தி மேய்க்க நான் சின்னாலா ஆயிரும் போல. இதை பத்தி மேய்ச்சிட்டு வீட்டுல போய் சோன்னு உட்காந்து அவ எனக்கு வேலை செய்ய மாட்டேங்க அவ ஒரே புறான பாடுத. என்னதான் செய்ய தெரியல. ஏன்னா என்னெல்லாம் கோபாலு பிள்ளைகளெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து லாப நஷ்டம் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் ஒண்ணுமே வாழ்க்கையில் நடக்கல. உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் 18 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. ஆடு மேய்க்க ரொம்ப வருத்தமா இருக்கும். மேய் நல்ல மேய் பிள்ளைகளுக்கு இப்பவுமே சேர்த்து வை. அப்படின்னா பிறகு நீ கஷ்டப்படணும் பிள்ளைகளும் கஷ்டப்படாது. என்னென்ன செய்ய இந்த ஆடையில மேய்ச்சா எனக்கு சோன் ஆயிட்டு. இன்னும் வேற பிள்ளைகள் வேற வரப்போகுது. பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்பப்பா இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. இதே மேட்சே வெளியா இருக்கல. எனக்கு என்னதான் செய்ய போறேன்னா தெரியல. எங்க அப்பனாவது ஒரு மாடு 4 குட்டி பிடிச்சி தந்திருக்கேன். அதே மேய்ச்சிட்டு அதையில சரி நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எது வேணும்னு இதே மேய்ச்சிக்கிட்டு அதில் கொடுத்துட்டு போக வேண்டியதான். வேணா மேய்க்க வேண்டியதான் வேண்டாலும் திருச்சி மறுக்க வேண்டியதான். சரி நான் இதுக்கு மேல என்னால மேய்க்கணும் எனக்கு ரொம்ப வயிறு பசியாட்டு கொண்டு கெட்டி போட்டு நான் வீட்டுக்கு வரேன். நீங்க வரல வரல உங்களுக்கு வேலை எதுவும் இருக்குதா இப்படி? இல்ல கோபால் இப்பதான் வீட்டுல இருந்து வந்திருக்கேன். கஞ்சி கொண்டு வந்துட்டேன். பின்னாடியா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி சண்டைக்கு இப்பதான் இருக்காருக்குன்னு வீட்டுக்காரன்பா என்ன போட்டு அடிப்பா. அது எதுக்கு வம்பு? நான் அந்தியாலதான் வீட்டுக்கு போனேன். நீ வேணா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வா. நாங்க இருக்கேன். என்ன வாழை வேலை யாரும் அங்கங்க இலை அடிச்சிருக்காவோ கொஞ்சம் புல்லு அறுத்துட்டு போயிருக்காவனே. வாழை கொலை வேற இப்படி விளைஞ்சு கிடக்கு. ஆள்ல நேரத்துல வயப்புல இருக்கு இறங்குதாவ. ஏன் ஒரு வார்த்தையும் ஒன்னும் கேட்கல. சரி பக்கத்து கிணத்துல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் யாரையா பார்த்தாலே வந்து புள்ள இருக்குது இலை இருக்குதெல்லாம். ஏன் கோபால சத்தம் பண்ணாத. நான் தான் 5 இலையும் புள்ள அப்பப்ப அறுத்துட்டு பத்தியா. யா வீட்லயும் 5 வெள்ளாடு கிடக்கு பத்திக்கா. அதுக்கு அறுத்துட்டு போவேன். வாழை கொலையெல்லாம் வெட்டல பத்திக்கா. அதெல்லாம் எப்படி வெட்டும் ஒண்ணு கேட்காம அப்படிலாம் வெட்டணும் கோபால. நீ கோபப்படாத. நான் தான் 5 புள்ளி இலையா அறுத்து பண்ணி எதுவும் மனசு நினைச்சுக்கிடாது. சரி நான் குட்டியை எங்க கெட்டிப்பட்டு பாரு நீங்க பாத்துக்காங்க. நாயல் எதுவும் வெட்டிடாம. சரி நீங்க தான் புள்ள வத்தியில இலை அறுத்தியலாம். கொலை யாரும் வெட்டிடாம வேற யாரும் வயல இறங்கிடாம அப்புறம் நம்மளுக்கு ஆடு மாடுக்கு ஒண்ணு இல்லாம வெட்டிட்டு போயிடான். அப்புறம் நம்ம அடுத்த வேலைக்கு போனதான் அவனை சண்டைக்கு வருவான். நம்ம வயல புள்ள விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக முடியுமா? அப்படியே நல்லா அறுத்துக்காங்க வேண்டாம்னு சொல்லல. வேற யாரும் வந்து அறுத்துட்டு போயிடாம பாத்துக்காங்க. சரிப்பா நான் பார்த்து நீ போயிட்டு வா.